ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ நீலாயதாக்ஷி வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ நீலாயதாக்ஷியே போற்றி போற்றி. அருள் நிறைந்த வாழ்வு என்பது ஆனந்த பெருவாழ்வாக அமைந்திருக்கும். ஆதியும் அந்தமும் அற்ற ஈச பெருந்தகையினை ஒன்று கலந்து பேரானந்த வாழ்வினை பெற வேண்டும் எனில் அனைவரும் மனதினை ஒடுக்கியே செயல் புரிய வேண்டும். அன்னையாம் ஆதிசக்தியின் ஒரு துளியாய் நிலைத்திருக்கும் ஸ்ரீ நீலாயதாக்ஷியாகிய யாம் இத்தருணத்தில் எமது மூலத்தோடு கலப்புற்று பூரண அமைதியினை ஏற்க உள்ளோம். கருணை எனும் ஆற்றலை அருள்வதே எமது பணியாகும். உயிர்கூட்டின் ஓர் உன்னத அடுக்கு ஆற்றலாய் நிலைத்துள்ள யாம் அதிசூட்சம நுண்ணிய ஒளி இழைகளை ஏற்றே செயல் புரிவோம். மிகவும் தூய்மையான ஆற்றல்களை அருளி கருணை எனும் வாயில் திறவு கொள்ள உதவிடுவோம். 5 ஆட்சி தெய்வங்களாக அறியப்படுகின்ற காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, கமலாயதாட்சி மற்றும் நீலாயதாட்சி ஆகிய 5வரும் உயிர்கூடு எனும் பீனியல் சுரபியின் 12 அடுக்குகளையும் ஆட்சி புரிவதுடன் உயிர் துளியிலிருந்து வெளித்தோன்றிய சிரசினில் பறந்து விரிந்து செயல் புரியும் 51 சக்திகளையும் ஆட்சி புரிந்திடுவோம். ஒரு ஆட்சி தெய்வம் எனப்படும் தேவியானவர் 10 உயிர் துளிகளோடு ஒளியிழை தொடர்பினை ஏற்றிருக்கும். ஒவ்வொரு உயிர் துளிகளும் பல்கி பெருகி செயல் புரிந்தாலும் ஆட்சி தெய்வங்களாகிய 5 தேவியரையும் ஒடுங்கியே செயல் புரிய வேண்டும். ஆற்றல்களை பகிர்வதும் தேவைகளை உணர்வதுமே எங்களது பணியாகும். பிந்து எனும் மூல கருப்பொருளான ஆதிபராசக்தி முப்பெரும் தேவியருக்கே தனது ஆற்றல்களை பகிர்ந்திடுவார். முப்பெரும் தேவியரில் ஆதிசக்தியானவர் நவசக்திகளாக பிந்துவில் வீற்றிருக்கும் எங்களுக்கு ஆற்றல்களை பொழிந்திடுவார். ஆதிலக்ஷ்மியோ ஒவ்வொரு அதிமுக்கிய உறுப்புகளையும் பாதுகாத்திட அஷ்டலக்ஷ்மியாக உருமாறி தேவியருக்கு ஆற்றல்களை பொழிந்திடுவார். ஆதி சரஸ்வதி தேவியோ உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் இயங்குவதற்கான அறிவினை வழங்குவார். ஞான அணுக்களின் ஆற்றல்களை பெருக்குவார். ஆட்சி தெய்வங்கள் 5வருக்கும் தலைமை பொறுப்பினை ஏற்பவர் அம்புஜாக்ஷி எனும் அகிலாண்டேஸ்வரியாவார். எனில் இப்பிரபஞ்சத்திலும் ஓர் உன்னத இயக்கம் நிகழ்கின்றது என்று உணர வேண்டும். மனிதர்களும் ஒருவர் தலைமை ஏற்க சிலர் நேரிடையாய் தொடர்பு கொண்டு பணியாற்ற பலர் அவர்களுக்கும் கீழ் பணியாற்றுகின்றனர். இவை யாவும் பிரபஞ்சத்தின் இயக்கமே என்றும் தேவியர்களின் ஆட்சியினை ஒத்தே மனிதர்களும் இயங்குகின்றனர் என்றுமே உணரக் கடவது. ஸ்ரீ நீலாயதாக்ஷியாகிய யாம் அதிநுண்ணிய ஆற்றல்களையே ஏற்றிருப்போம். உயிர்கூட்டினில் நிலைத்திருக்கும் யாம் விண்ணாற்றல்களாகிய
ஆன்ம ஆற்றல்களை ஏற்று அதனை கூறுகளாக உருமாற்றி 51 உயிர் துளிகளில் உள்ள 10 உயிர் துளிகளுக்கு அருளிடுவோம். எமது அதிநுண்ணிய ஆற்றல் என்பது தேகத்தில் 10 சக்தி நிலையங்களுக்கு பகிரப்படும். 10 தேவியர்களாக பிரிந்து இயங்கிடும் உயிர்த்துளிகள் யாவும் பீனியல் சுரபிக்கும் பிட்யூட்டரி எனப்படும் தலைமை சுரபிக்கும் இடைப்பட்ட 10 வட்ட அணுக்களுக்கும் அதி நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகளாய் பகிரப்படும். எமது ஒடுக்கம் என்பது சிரசினில் பற்பல தேவியர்களையும் ஒடுக்கும் எனும் காரணத்தினால் ஆகாய மூலக்கூறுகளை அதீதமாய் பொழிந்திடவே யாம் முனைகின்றோம். ஆத்மலிங்க ரூப வழிபாடுகளை ஏற்ற தருணத்திலேயே யாம் ஆகாய மூலக்கூறுகளை அதிக அளவினில் ஈர்த்து அருளத் துவங்கினோம். ஸ்ரீசக்கர தியானம் ஏற்கையில் ஒவ்வொருவரின் சிரசினிலும் அகத்தியரும் ஆதி காமாட்சியும் பிந்துவில் அமர்ந்து தேவியரை வரவேற்று ஆகுருதிகள் எனும் தனித்த ஆற்றல்களை அருளி தீவிரமாய் செயல்புரிகின்றனர். அதன் பொருட்டே யாமும் எமது பூரண ஆற்றல்களையும் அருளிய பின்னர் பிந்துவில் ஒடுங்கிவிட முனைந்திடுவோம். ஆதிசக்தியானவரும் விரைந்து பூரண ஒடுக்கம் காண்பார். நீலாயதாட்சியாகிய யாம் உங்களது சிரசினில் உள்ள 10 வட்ட அணுக்களுக்கும் அதி நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகளை பகிர்கின்ற காரணத்தினால் பற்பல ஆத்ம கருக்கள் விடுபட்டு விண்ணேறிடும். 10 வட்ட அணுக்களே மெல்ல மெல்ல கரைந்து ஆங்கே வெற்றிடம் பெருகத் துவங்கும். ஒரு மாபெரும் வெற்றிடம் பெருகிட யாம் துணை புரிவோம். சிரசின் மத்திய பகுதி முழுவதுமே வெற்றிடமாக உருமாறினால் சூன்ய ஒளியினால் அவை நிறைக்கப்படும். சத்தியம் என்பது யாதெனில் எமது ஒடுக்கம் என்பது பற்பல தேவியர்களின் ஆற்றல்களை ஒடுக்கும். அதன் மூலம் பற்பல அணுக்களை சூழ்ந்திருக்கும் தசை பகுதிகளும் நரம்புகளும் வலுவிழந்து உருகி கரையும். எமது ஆற்றல்கள் எனப்படும் அதிநுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் யாவும் எத்தருணத்திலும் சிறிதளவே பகிரப்படும். இத்தருணத்திலோ யாம் எமது அனைத்து ஆற்றல்களையும் அருளி பின்னர் ஒடுங்குவதினால் பீனியல் சுரபிக்கும் தலைமை சுரபிக்கும் இடைப்பட்ட பகுதி முழுவதும் அதீதமான காந்த ஒளியினால் உருகி கரையும். நரம்புகளும் தசைகளும் உருகி கரைய வேண்டும் எனில் ஆகாய மூலக்கூறுகளிலே அதி நுண்ணிய பாதரச கருப்பொருள் நிறைந்திருக்க வேண்டும். அத்தகைய ஆற்றல்கள் யாவும் ஒரு சேர உமிழப்படும். ஸ்ரீசக்கர தியானங்களை ஆழ்ந்து ஏற்பவர்கள் யாவரும் தங்களது சிரசினில் நிகழ்கின்ற மாற்றங்களை உணர வேண்டும். இப்புவியில் எண்ணற்ற மானுடர்கள் வெற்றிடம் பெருகவும் சூன்ய ஒளி பெருகிடவும் தவம் இயற்றுகின்றனர். அவர்கள் யாவருமே எமது ஒடுக்கத்தினை உணர்ந்திடுவர். நீலாயதாட்சியாகிய யாம் நீல நிற ஆகாயத்தையே குறிக்கின்றோம். ஆகாய மூலக்கூறுகளில் உள்ள அதி உன்னத கருப்பொருளாய் யாம் திகழ்கின்றோம்.
எனில் எவரெல்லாம் ஆகாய ஆற்றல்களை பெருக்கிட தியான தவ நிலைகளை ஏற்கின்றனரோ அவர்கள் யாவரும் இத்தருணத்தில் சிரசினில் பெருத்த மாற்றங்களை உணர்வர். இப்பூமியில் இத்தகையதோர் நிலை உருவாகிட எண்ணற்ற மானுடர்கள் தவம் புரிகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் யாம் எமது பூரண ஆற்றல்களை பகிர்ந்திடுவோம். பலரும் ஏன் எவ்விதம் நிகழ்கின்றது என்றுமே சிந்திப்பர். பூமியில் ஓரிடத்தில் உயர் ஆற்றல்கள் ஒன்று கூடி ஓர் உன்னத யுகமாற்றத்தினை நிகழ்த்துகின்றனர் என்பதனை இத்தருணத்தில் பலரும் உணர்வர். நவசக்திகளும் ஒடுங்கிய பின்னர் இப்பூமியின் பல்வேறு பகுதிகளில் வசித்திருக்கும் பல மெய்ஞானியரும் விஞ்ஞானியரும் அகத்திய மகரிஷிகளின் யுகமாற்ற இயக்கத்தினை நாடியும் தேடியுமே வந்தடைவர். ஏனெனில் எமது ஒடுக்கம் என்பது உன்னத ஆகாய மூலக்கூறுகளின் ஒடுக்கமாகும். ஒடுங்கும் முன் யாம் உமிழ்கின்ற சக்தியினை பலராலும் உணர இயலும். இப்புவியினையே உலுக்கக்கூடிய நிகழ்வு என்பது ஆதிசக்தியின் இறுதி ஒடுக்கத்தன்று நிகழ்ந்தேறிடும். மகா காலேஸ்வரரின் வீரியமான விரிதல் என்பது நிகழும் தருணம். இப்பூமியில் பல மாற்றங்கள் தெள்ளத் தெளிவாய் நிகழும். இதற்காகவே காத்திருந்த பல மானுட ஆன்மாக்கள் விழித்தெழுவர். அன்பாலயம் எனும் நாமம் ஏற்று உதித்துள்ள சத்தியயுகமானது கருணாலயா எனும் கருணை கடலாய் விரிய உள்ளது. இந்நிகழ்விற்காகவே தவம் இயற்றுபவர்கள் இவ்வுலகின் பற்பல பகுதிகளிலிருந்து சத்தியத்தினை நாடியே வெளிப்படுவர். அனைவரது சிரசினிலும் உருகி கரையும் தசைகளும் நரம்புகளும் உடலினில் சில பல பாதிப்புகளை உருவாக்கும். எனினும் அவையாவும் தீர்க்கமாய் மறைந்துவிடும். ஒளி வீசும் தேகம் உருவாகும். மன ஒடுக்கம் பூரணமாய் உருவாகும். எண்ணற்ற உன்னத நிலைகளும் உருவாகும். சத்தியம் உணர்ந்து ஆழ்ந்து தியானித்து சூன்ய ஒளியினை பெருக்கி இவ்வுலகிற்கே ஒளி காட்ட வேண்டும். உணர்ந்து ஒளி காட்ட பரமானந்த ஆசிகளை பொழிகின்றோம். ஸ்ரீ நீலாயதாக்ஷியின் கருணை மிகு ஆசிகள்.